இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். அதான் இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இடையில ஒரு இந்த ஓடிடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. இதை பத்தி ஓடிடி பிரச்சனையும் சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்கிறாங்க. 2002க்கு அப்புறம் திரையரங்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 50% மேல குறைஞ்சி போச்சு. இது உங்ககிட்டையும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கணக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பா இந்தியாவிலேயே பெரிய பிக்கஸ்ட் செயின் பிவிஆர். ஏறத்தாழ 1800 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் 150 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அவங்க கடந்த 4 காலாண்டுலையும் ஒவ்வொரு காலாண்டுலையும் 200 கோடி 250 கோடி நஷ்டங்கிறத பக்காவா ஒரிஜினல் அக்கௌண்டோட கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளவு மோசமா திரையரங்க தொழில் இருக்குங்கிறது தெரியுது உங்களுக்கு. என்ன காரணம்? 4 வாரத்தில் ஓடிடியில் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெலுங்குடைய ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இதை நாங்கள் நிறையா தடவை எடுத்து சொல்லிட்டோம். இவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. இவங்க தயாரிப்பு செலவை கட்டுப்படுத்தி படங்களை லாபகரமாக செய்யணும் இல்லாமல் ஓடிடிக்கு விற்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம்ல, ஓடிடிக்கு நீங்கள் தனியாக படம் எடுத்து விற்றுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை. இப்போ என்ன நடந்தது? ஓடிடிக்கு டைரக்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா 2 படம் கொடுத்துருந்தாரு, தனுஷ் படம் கொடுத்துருந்தாரு, எல்லாம் ஓடிடி டைரக்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க வாங்குறது இல்லை, தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் நடக்குன்னு எங்களுக்கு முதலே தெரியும். அதே மாதிரி என்னுடைய தியேட்டரில் என்ன படம் போடுறங்கிற முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அதனால நாங்கள் கண்டிப்பாக 8 வாரத்துக்கு கீழே ஸ்ட்ரீமிங் ஆகக்கூடிய படங்களை திரையரங்களை போடுறது இல்லைங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட எல்லாருடைய கருத்து. அதுதான் எங்களுடைய மெம்பர் கருத்தெல்லாம். அதனால நான் என் தியேட்டரில் போட மாட்டேன். 8 வாரத்துக்கு கம்மியாக ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி படத்தை நான் போட மாட்டேன். எனக்கு 8 வாரத்துக்கு நீங்கள் தள்ளி தான் நாங்கள் போடுவேன்னு சொல்கிற படத்தை நான் போடுவேன். உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்கிறதுக்கு ரைட் இருக்குது, அது மாதிரி போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. இப்போ இன்றைக்கு கூட நடிகர் சங்கத்துடைய தலைவர் திரு நாசர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களை எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு இவங்க அழைக்கவே இல்லை, அதே சமயத்தில் வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. நாசருடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். வேலை நிறுத்தங்கிறது தீர்வல்ல. வேலை நிறுத்தம் பண்ணி சரி வேலை நிறுத்தம் பண்றீங்க, அப்புறம் யார் எடுத்து பேச போறீங்க? அதே நடிகர் தான் பேச போறீங்க. அதுக்கு இப்போ அவங்க சொல்றாங்க, எந்த மின்னஞ்சலும் எங்களுக்கு வரல, எந்த தபாலும் எங்களுக்கு வரல அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? பொதுக்குழு என்ன சொல்றீங்க? நாங்க எழுதின எடுத்துக்கு பதில் இல்லைங்கிறீங்க. இதுலயே முரண்பாடு இருக்குது. நீங்க எந்த பதில் தபாலும் எழுதல, எந்த மின்னஞ்சலும் கொடுக்க நாசர் சொல்றாரு. அவரு அசோசியேஷன் தலைவர் தான் அவரு. அப்ப நீங்க அவருக்கு போன்லயா இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாசர் நமக்கு வேண்டாதவர் அல்ல, அங்க இருக்கிற செயலாளர் விஷால் நம்மளுக்கு வேண்டாதவர் அல்ல. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே பேசலாம். சார் இந்த மாதிரி இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம பொதுக்குழு போட வேண்டியது, தீர்மானம் போட வேண்டியது, வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு எந்த தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஜனநாயகன் அது பார்த்துட்டாங்க, நேற்று பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வெளியாக வாய்ப்பு? அநேகமா 7ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்றுக்கு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அது ஆல்ரெடி பாதி பேர் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இனி தியேட்டருக்கு அதோட வரவேற்பு எப்படி? நிச்சயமா அந்த படத்தை பொறுத்த அளவில் எப்போ வந்தாலும் வரவேற்பு இருக்கும். பார்த்தவங்களே திரும்பி பார்க்கத்தான் போறாங்க. என்னன்னா தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஆர்டிஸ்டுடைய படங்கள் கண்டிப்பா தியேட்டருக்கு வரும்போது பெரிய வரவேற்பு இருக்கும். நாங்க நம்புறது நிச்சயமா அந்த பொங்கலுக்கு இந்த ஜனவரி 9ஆம் தேதி இருக்கக்கூடிய வரவேற்பு காட்டிலும் இப்ப இருக்கிற வரவேற்பு கம்மியா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. ஆனா அதுக்காக வேண்டி நிச்சயமா ஆடியன்ஸ் எல்லாம் கட்டாயம் இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரிய வரவேற்பு இருக்கும்.